ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோடு எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, கேக் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த வீடியோ எல்லாத்தையும் காமிச்சு ஹீரோயின் கிட்ட புலம்பி அழுதுகிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, இதுல கண்டிப்பா என் புருஷங்காரனோட பிளான் தான் அதிகமா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ. அவன் நம்ம எல்லார் மேலேயும் கடுப்புல இருக்கான். நம்ம எல்லாரையும் பழி வாங்கணும்னு நினைக்கிறான். அதுக்காக தான் இது மாதிரி ஒரு ட்ராப் அவனுக்கு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா கேக் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. நான் அவனுக்கு இதுக்கப்புறம் ஒரே ஒரு சான்ஸ் தான் உனக்கு தருவேன்னு நான் சொல்லிட்டேன். அப்படி சொல்லி இருந்தோம் அவன் எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பான்? என்னதான் உன் புருஷன் வந்து அவனை கம்பலே பண்ணியிருந்தாலும் என்ன லவ் பண்ணியிருந்தானா இவன் கண்டிப்பா இதை பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கேக் பயங்கரமா ஃபீல் பண்றா. மறுநாள் காலையில டாம் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, டென்னோட ஆஃபீஸ்க்கு காலையிலேயே போயிடுறான். போன உடனே அவன் சட்டையை பிடிச்சி நல்லா உலுக்கி மூஞ்சில 2 குத்து வேற விட்டுடுறான். அங்க இருக்க ஆளுங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் டாமை தடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப எதுக்காக நீ இந்த அளவு கோவப்படுற? நீ பண்ண தப்பு இதுவே நான் பண்ண தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலா கேட்குறான். ஏண்டா, நீ என்கிட்டயே வந்து சொல்லுவேன் என் பொண்டாட்டியை பத்தி, நான் வந்து உன்னை சைலண்டா விட்டுட்டு போகணுமா? அதுக்காக தாண்டா உனக்கு ஆப்பு வச்சேன் அப்படின்னு சொல்லிடுறான் டென்னு. கேக் நேரா ஹீரோயினை வந்து பாக்குறான். டென்னோட ஆபீஸ்க்கு போயிட்டு என்னோட புருஷன்காரன் செம்மையா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அதனால டென் என்ன பண்ணிருக்கான்னா கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல அவனை உட்கார வச்சிட்டு இருக்கான். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு கால் பண்ணாங்க. நீங்க வந்து பெயில் எடுத்து உங்க புருஷனை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்க. நான் போறது இல்லை அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றானா, நீ போலன்னா என்ன பண்ணுவான் அவன்? நீயாவது போய் அவனுக்கு பெயில் கொடுத்தா தானே அவன் வெளியில வர முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீ என்ன என்னமோ பண்ணிக்கோ, ஆனா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக் அங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினே போய் பெயில் எடுக்கிறா. அங்க புருஷன்காரன் வந்துடுறான். என்ன உன் கள்ளக்காதல எனக்கு காப்பாத்துறதுக்காக நீயே வந்துட்டியா? பொண்டாட்டிக்காரி கூட வரல பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பயங்கரமா நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். வெளியில போன உடனே ஹீரோயின் பலார்னு கண்ணத்திலேயே ஒண்ணு வைக்கிறா. ஏண்டா, உனக்கு வந்து பழி வாங்கணும்னு நினைச்சா நீ என்னதான் பழி வாங்கணும்? என்ன சுத்தி இருக்கவங்களை எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என்ன நீ ரொம்ப நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நான் வந்து உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீயும் இவன் கூட போயிட்டு ஒன்னா இருந்துட்டு வந்தவ தானே. நீ எதுக்காக வந்து ரொம்ப நல்லவ மாதிரியெல்லாம் பேசுற? இப்போ வந்து அவன் தானே உன்னோட கள்ளக்காதலன். அது மட்டும் இல்லாம இன்னொரு சின்ன பையன் கூடயும் வேற சுத்திக்கிட்டு இருக்க. உனக்கு ஒருத்தன் பத்தவே இல்லை. நான் பாரு, ஒரே ஒரு பொண்ணு கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கான். உனக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு என் பசங்க வேணும், என் பசங்களை என்கிட்ட கொடுத்துரு. நீ வந்துட்டு ஜெயிச்சா மாதிரியும் நான் தோத்தா மாதிரியும் என்னைக்குமே இருக்கக்கூடாது. என் பசங்களை நான் கொண்டு போறேன். அதுக்கப்புறமா நீ வந்து இந்த ஊரை விட்டே போயிடணும். அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன். எனக்கு வேற எதை பத்தியும் கவலை கிடையாது. நீ அதை பண்ணிட்ட அப்படின்னா இதோட உன்கிட்ட பிரச்சனை பண்றதை நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் டாமை கூட்டிட்டு வரா வீட்டுக்கு வந்த உடனே அவனோட லக்கேஜ் எல்லாம் வெளியிலேயே இருக்கு. லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவன் இங்க இருந்து கிளம்புறான். நீ தயவு செஞ்சு என்னோட ஒய்ஃப் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோ எனக்காக. நான் பண்ணதுக்கு எல்லாம் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் மேல இருக்க கோவத்துல அவளை பாத்துக்காம விட்டுறாத அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு போறான். அதே நேரத்துக்கு ஹீரோயினோட பையனை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு பயங்கரமா அவன் கேர்ள் ஃபிரெண்ட் கூட ஊரா சுத்திக்கிட்டு இருக்கான். மறுபடியும் வீட்டுக்கு லேட்டா வரானா, அதுக்கு மேலயும் வந்து கேட் சும்மா இருப்பாளா என்ன? எதுக்காக இவ்வளவு லேட்டா வர? அது என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ எங்க போற எங்க வரன்னு சொல்லிட்டு, எப்போ வருவேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தானே போகணும் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறா. இதுவே அவங்க அம்மா வீடா இருந்தா அந்த மாதிரி எல்லாம் அவன் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புருஷங்காரன் கிட்ட கேட்கும் போது பிள்ளைக்கு செம கோவம் வந்துடுது. நான் மறுபடியும் சொல்றேன், எங்க அம்மாவை பத்தி பேசாதீங்க அப்படின்னு கத்துறான். உங்க அம்மாவை பத்தி பேசக்கூடாதா? உங்க அம்மா தான் இந்த வளர்த்து வச்சிருக்கா. எந்த பிள்ளையும் உங்க அம்மா ஒழுங்காவே வளர்க்கல அப்படின்னு சொல்லி கேட் சொல்றாளா. பையனுக்கு செம்மையா கோவம் வந்துடுது. நீங்க என்னவோ என்னோட அம்மா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எங்க அம்மா கிட்ட இருந்து எங்க அப்பாவை திருடினவங்க தானே. எங்க அப்பாவை திருடி இப்போ உங்களுக்கு குழந்தை பேத்துக்கிட்டு நீங்க எனக்கு ஒரு குடும்பம் ஆயிட்டீங்க. ஆனா நாங்கள் அந்த பிரிஞ்சு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செம கோவமா பையன் பேசிடுறான். டின்னுக்கு கோவம் வந்து பையனையே போட்டு பலார்னு ஒரு அரைஞ்சிடறான். அதோட பையன் செம அப்செட் ஆயிடுறான். பையன் கோச்சுக்கிட்டு அங்க இருந்து வெளியில போயிடுறானா. பின்னாடியே டின் போகும்போது, நீங்க எதுக்காக போறீங்க? அவன் எல்லாம் அவனே கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தானா எல்லாம் புரிய வந்துடும். அவனே சரியாய் வீட்டுக்கு வந்துருவான். அவன் பின்னாடி நீங்க போகாதீங்க அப்படின்னு கேட் சொல்றா. நீ என்ன லூசு மாதிரி பேசுற? அவன் என் பையன், அவன் கோவமா போறான். அவனை நான் போய் சமாதானம்
சமாதானப்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடுறான். பையன் எங்க போனான் அப்படின்னு தெரியாம நேரா வந்து ஹீரோயினோட வீட்டுக்கே போயிடுறான் தேடிக்கிட்டு. அப்பதான் குட்டி பொண்ணு சொல்றான், அண்ணன் இங்க வரவே இல்லப்பா அப்படின்னு சொல்லி. ஹீரோயின் செம்ம கடுப்பாயிடுறா, எங்க என் பையன் போனா, என்ன பண்ணீங்க என் பையனை, அவன் கோச்சுக்கிட்டு போற அளவு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவன் லேட்டா வந்தான், லேட்டா வராதடான்னு கண்டிச்சதுக்கு தான் வந்துட்டு அவன் கோச்சுக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து கார்கே எடுத்துட்டு கிளம்புறா. நான் அவனை தேடி கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு, நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி இவனுமே போறான். இவங்களும் நைட்டு பூரா தேடிட்டு லேட்டாக தான் வராங்க. அப்போதான் ஆக்டர் வந்து அந்த பொண்ணை தூங்க வச்சுட்டு அவ கூடயே துணைக்கு இங்கேயே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் என்ன சொல்றா அப்படின்னா, நீ கிளம்பு, அவன் வர வரைக்கும் இந்த ஆள் இங்கே தான் இருக்க போறான் போல, அதனால நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டரை மட்டும் அனுப்பி வச்சிடறா. ஆமாம்மா கண்டிப்பா நான் வந்துட்டு என் புள்ள எங்க இருக்கான்னு தெரியற வரைக்கும் இங்க இருந்து நகர மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இவன் என்ன பண்ணியிருக்கான் பையன்காரன் அப்படின்னு பார்த்தா, ரோட்ல நடந்து போயிட்டு இருந்திருக்கான். அந்த டைமுக்கு அங்க சும்மா சுத்திக்கிட்டு இருக்க பசங்கள்லாம் இவன் கிட்ட பேக்கை கொடு, பர்ஸை கொடு அப்படின்னு சொல்லி தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சைடா வந்து ஆக்டர் வந்து பாத்துறான். அவன் பார்த்த உடனே என்ன பண்றான்னு இவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அவனை காப்பாத்துறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து ஒரு இடத்துல காஃபி சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உங்க அம்மாவை பார்த்துட்டு இப்பதான் நான் வந்தேன், உங்க அம்மாவும் அப்பாவும் பயங்கரமா பயந்து போயிருக்காங்க, தயவு செஞ்சு வந்து வீட்டுக்கு போ, இந்த மாதிரியான விஷயத்த பண்ணாத, உனக்கு எதுனா ப்ராப்ளம் எதுனா யார்கிட்டனா ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு எந்த நேரம் ஆனாலும் கால் பண்ணு, நம்ம ரெண்டு பேரும் பேசலாம், இல்லை அப்படின்னா உனக்கு எதுனா டாக்டரை பார்க்கணுன்னாலும் சொல்லு, உங்க அம்மா எல்லாமே எனக்கு நிறைய டாக்டர்ஸை தெரியும், நான் உன்னை பர்சனலா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நேரா கேட்டோட வீட்டுக்கே போயிடுறான். போன உடனே அவளுமே சாரி சொல்றா, என்னாலதான் இல்ல எல்லாமே, என்ன மன்னிச்சிடு அப்படின்னும் போது இவனுமே வந்து சாரி சொல்றான். உடனே நீ போய் தூங்குன்னு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிட அப்படின்னு சொல்லி இவனை அனுப்பிடுறா. அதோட மறுநாள் வந்து ஆக்டர் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, பையனை கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இதை பார்த்துடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது அவன் டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்னு கேட்டிருக்கான் போல. அதனால இந்த ஆக்டர் வந்து ஹீரோயினுக்கு தெரியாம ஒரு டாக்டரை சந்திக்க வச்சிருக்கான். ஹீரோயினுக்கு இது கேட்ட உடனே செம ஷாக் ஆயிடுது. நான் இருக்கும்போது அவன் எதுக்காக வேற ஒரு டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு கேட்கும் போது, இதை பார், அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியும், ஷேர் பண்ண முடியும் அப்படின்ட்டு எந்த ஒரு பையனும் நினைக்க மாட்டான். அதனால அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடு, அவன் வந்து இந்த டாக்டரை பார்க்கட்டும், பேசட்டும். அதனால தான் வந்து நான் உன்கிட்ட இதை எதுவுமே சொல்லலை, நீ இப்போதைக்கு அம்மாவை மட்டும்தான் யோசிப்பியே தவிர டாக்டரா யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு பொண்ணை காட்டுறாங்க. பொண்ணை வந்துட்டு பயங்கரமா புள்ளி பண்றாங்க போல ஸ்கூல்ல. திருடி திருடி அப்படின்னு சொல்லிட்டு இவளோட முதுகுல வந்துட்டு எழுதி ஓட்டுறது, இவளோட புக்ஸ்ல எழுதி ஓட்டுறது அப்படின்ற மாதிரி வீட்டுல உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா அவளோட ஒட்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்ததுமே அவளுக்கு வீசிங் வந்துடுது. அதுக்கப்புறம் கேக் தான் கொண்டு வந்து பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறா. அப்புறம் தான் புருஷனும் பொண்டாட்டி வேக வேகமா வராங்க. அப்பாவை பார்த்த உடனே அந்த பொண்ணு என்ன சொல்றானா, அப்பா இன்னைக்கு என் கூடயே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. நான் எங்கேயுமே போக மாட்டேமா, உன் கூட தான் இன்னைக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனும் ப்ராமிஸ் பண்றான். அதே நேரத்துக்கு இவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, கேட்டோட வீட்டு ஃபங்க்ஷன் இருக்கு போல. அவங்க அப்பா அம்மாலாம் வராங்க. ஆனா இவன் இல்லை அப்படின்ன உடனே அவ ஃபோன் பண்றா. எதுக்காக நீ இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் என்ன பண்றது, எனக்கு ஆப்ஷனே இல்லை, பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, நான் இப்போதைக்கு இங்கே தான் இருந்தாகணும், அவள் வாய் திறந்து கேட்டுட்டா அப்படின்னு சொல்லும் போது, அப்போ நானும் என்னோட பொண்ணும் வந்து இங்கே தனியாக இருக்கணுமா, என்னோட ஃபேமிலி எதிர்க்க, நீ வந்து இப்போவும் பத்தியா எந்த மாதிரி ஒன் சைடராக யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியுதா இல்லையா அப்படின்னு கேட் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறா. இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான்னா ஃபோனை கட் பண்ணிட்டு உள்ளே வந்துடுறான். வந்த உடனே பொண்ணை வந்து அப்படியே ஜாலியாக பேசி சிரிக்க வச்சு சந்தோஷமாக வச்சுட்டு இருக்கான். இதை எல்லாத்தையும் ஹீரோயின் நின்று பார்த்துட்டு இருக்கா. வெளியில வந்து ஹீரோயின் கிட்ட, என்ன மாதிரி அம்மா நீ ஒரு பிள்ளைய கூட உன்னால ஒழுங்கா வளர்க்க தெரியல அப்படின்னு சொல்லி கத்துறான். ஏன் இத்தனை வருஷமும் நீ தானே என் கூட இருந்து வளர்த்த, இவ்வளவு நாள் வந்து எது தப்பு எது கரெக்ட்னு உனக்கு தெரியலையா, நான் அவங்க கூட இருந்ததை விடவும் நீ தானே இவ்வளவு நாளும் அவங்க கூட அதிக நேரம் இருந்திருக்க, அப்ப யாரோட வளர்ப்பு தப்பு அப்படின்னு கொஞ்சமாச்சும் புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவ பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு இதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு கேட்டோட வீட்டை காட்டுறாங்க. கேட்டோட வீட்டுல இருந்து அழுதுகிட்டே இந்த செக்ரட்டரியோட பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வேக வேகமா வெளியில போறா. அப்பதான் கேட் வந்துட்டு கார்ல உள்ள வரா. அவளுக்கு பின்னாடியே ஏய் நில்லு நில்லுன்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்துட்டு பையனுமே ஓடுறான். டே என்னடா ஆச்சு, நீயும் அவளும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட் கேக்குறா. ஹீரோயினோட வீட்டு வாசல்ல வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு. அந்த கிஃப்ட் பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு செத்து போன பேர்டை வச்சு, அதாவது செத்து போன பறவையை வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே பயந்துடுறா. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து கண்டிப்பா இந்த அளவு இறங்கி பண்ணணும் அப்படின்னா அது உங்க புருஷங்காரனை தவிர வேற யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க.
எல்லா எதிரிங்களும் வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறது கிடையாது. ஆனா இந்த மாதிரி சில முட்டாளுங்க மட்டும்தான் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்ற பேர்ல இந்த மாதிரியான கேவலமான வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அதுல இவனுமே ஒருத்தன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அது மட்டும் இல்லாம இவங்க வீட்டு சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் வந்து உடைச்சும் வச்சிருக்காங்க. மறுநாள் வந்து ஸ்கூல்ல காட்டுறாங்க. என்ன ஆகுதுன்னு பார்த்தா பையன் கிட்ட செக்ரட்டரியோட பொண்ணு பேச மாட்றா. பேசாம அவனுக்கு யார பிடிக்காதோ அவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காளா. அதை பார்த்த உடனே இவனுக்கு செம ஆத்திரம் வந்துடுது. அவ்வளவுதான், அங்கேயே சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடறானுங்க ரெண்டு பேரும். மறுபடியும் ஸ்கூல்ல கூப்பிட்டுறாங்க. உங்க பையன் வந்துட்டு எல்லாரையும் இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான், இப்பவே ரவுடித்தனெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லும் போது இவனும் என்ன சொல்றான்னா நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றா. ஆனா புருஷங்கார என்ன சொல்றான்னா ஒன்னும் மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்ல, நீ பெருசா ஒன்னும் தப்பெல்லாம் பண்ணல, நான் வந்து பேங்காக்ல உனக்கு ஒரு ஸ்கூல்ல சீட் வாங்கி தரேன், அங்க ஹாஸ்டல்ல தங்கி படி அப்படின்னு சொல்றான். அதுக்கு பையன் என்ன சொல்றான் அப்படின்னா நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இதே ஸ்கூல்ல தான் படிப்பேன் அப்படின்னு சொல்றான். தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தா இல்லையா, அதனால இவன் என்ன பண்றான்னா நேரா ஸ்கூல்ல இருந்து இங்க அவங்க அம்மாவோட வீட்டுக்கே வந்து தங்கச்சி கூட இருக்கான். நைட்டு தங்கச்சி தூங்கின பிறகு அங்க வீட்டுல இருந்து கிளம்புற அவங்க அப்பா வீட்டுக்கு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா இதை பாரு, நீ வந்து உன் ஃப்ரெண்டு கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ட அப்படின்னா அதுல உனக்கு ஒரு விஷயமும் பெருசா மானம் போறது கிடையாது. ஆனா சுமூகமா இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம், நம்ம தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துக்கு டாயை காட்டுறாங்க. டாயோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஜெயில இருந்து வந்துட்டான் போல. நேரா வந்த உடனே இவளை தான் தேடி கண்டுபிடிச்சு வரான். ஐயோ டார்லிங் ஒன்னு பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு சொல்றா. இவளுக்கு மூஞ்செல்லாம் பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிடுது. மறுநாள் காலையிலேயே ஹீரோயின் வந்து அவங்க பையனை கூட்டிட்டு அந்த பையனோட வீட்டுக்கு போறாங்க. அவங்க வந்து ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம் போல. அதனால அந்த பொம்பளை என்ன திமிரா சொல்லுது அப்படின்னா என்னால மன்னிக்கலாம் முடியாது, கண்டிப்பா உன் பையனுக்கு டிசி வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ கொஞ்ச நேரம் வெளியில நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பையனை வெளியில அனுப்புறா. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா நீ யாரு, நீ நல்லவளா கெட்டவளா, உன் புருஷன் என்ன வேலை பண்றான் அப்படின்னு தெரியாம நான் இங்க வந்து நிக்கிறேன்னு நீ நினைச்சுக்கிட்டியா, என் பையனுக்கு கொஞ்சமாச்சும் நல்லதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்க வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் அவனை. அதை விட்டுட்டு உங்களை மாதிரி கேவலமானவங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே இல்லை, உண்மையா சொல்லணும்னா அப்படின்னு சொல்றா. என்னடி பேசுற நீ அப்படின்னு இந்த லேடி கேட்கும் போது ஆமா தெரியும், கவர்மெண்டோட நிலத்தை எல்லாத்தையும் வந்துட்டு வளைச்சு போட்டுக்கிட்டவங்க தானே நீங்க, இப்ப நான் ஒரே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஆதாரத்தோட எல்லாத்தையுமே வந்து உன்னோட நிலத்தெல்லாம் பிடுங்கிடுவாங்க கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது உடனே இவ மன்னிப்பு தானே, தாராளமா கேளுங்க, தாராளமா கேட்டுட்டு போங்க, சின்ன பிள்ளைங்களோட வாழ்க்கையை அழிச்சு என்ன பண்ண போறேன் நானு அப்படின்னு சொல்லிடுறா. எங்க மறுபடியும் வந்துட்டு சின்னம்மாவும் அப்பாவும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பையன் கிட்ட. இது பாரு, இனிமே வந்து உனக்கு நான் ரூல்ஸ் எல்லாம் போட போறேன், உன்னை சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நான் ஸ்ட்ரிக்டா உன்னை பாத்துக்கிட்டா மட்டும்தான் முடியும், இனிமே நான் உன் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க போறேன், நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கேயுமே போக தேவையில்ல, ஸ்கூலுக்கு கூட போக தேவையில்ல, கரெக்டா 9 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஹோம் டியூஷனே வச்சு உன்னை படிக்க வைக்க போறேன், அதுக்கப்புறம் நீ வீட்டை விட்டு எங்கேயும் வெளியிலேயே போக கூடாது, நீ தெருமுனையில இருக்க கடைக்கு போகணும் அப்படின்னா கூட நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போகணும், அதுக்கப்புறம் கடைசியா அந்த வண்டி கீயை கொடுத்துரு, இனிமே நீ வண்டியை தொடவே கூடாது அப்படின்னு சொல்றா. பையன் செம காண்டாய் கீயை தூக்கி அவன் மேலேயே கடாசிட்டு அங்க இருந்து போயிடுறான். பையனுக்கு ஃபோன் பண்ண போனை அட்டென்ட் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு புருஷன்காரனுக்கு கால் பண்ணும்போது நீ எனக்கு கால் பண்ணக்கூடாது, அவனுக்கு தானே கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிக்கிறான். ஓ ஆமா ஆமா கரெக்ட், அவன் உன்னோட போனை எடுக்க மாட்டான், உன்கிட்ட பேச மாட்டான்ல, எனக்கு இப்பதான் புரியுது, அவன் மேபி பிஸியா இருப்பான், இல்லைன்னா அவன் வந்து சைலண்ட்ல போட்டு கேம் விளையாடிட்டு இருப்பான், நான் போனேன்னா வீட்டுக்கு அவனை கால் பண்ண சொல்றேன், முடிஞ்சா ஞாபகம் இருந்தா அப்படின்னு நக்கல் அடிக்கிறான். அப்ப ஹீரோயின் சரி சரி போனை வைங்க, அவன் இங்க வந்துட்டான் அப்படின்னு வைக்கும் போது இவனுக்கு மூஞ்சே மாறிடுது. பார்த்தா பையன் வந்து இங்கதான் கிளம்பி வந்திருக்கான் கோவமா. நைட்டு பசங்க கூட சேர்ந்து சாப்பிடலான்னு சந்தோஷமா ஹீரோயின் சாப்பாடுலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. புருஷன்காரங்க வந்துடுறான். எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பையனை கூட்டு போலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். இல்லையே நைட்டு இன்னைக்கு இங்கேயே தான் தங்குவேன்னு தான் சொன்னேன் என்கிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் 4 பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு ரொம்ப கலகலப்பா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா. ஹீரோயினுக்கு இதை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பையன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா தங்கச்சியோட ரூம்ல ஏதோ தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு பாக்ஸ்ல பார்த்தா அதாவது இந்த சின்ன குழந்தை கேட்டோட குழந்தை பொம்மையில இருந்து இவங்க கிளாஸ்ல திருட போன எல்லா பொருளையும் இவ தான் திருடி கொண்டு வந்து வச்சிருக்கா. அதே நேரத்துக்கு புருஷன்காரனை காட்டும் போது கேட் வந்து போன் பண்ணி எப்போ வரேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அவன் என்ன சொல்றானா வேலையில தான் இருக்கேன். அதே நேரத்துக்கு
என்னோட பையன் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டானா, நீ சாப்பிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிடுறா. இவ செம கடுப்பாயிடுறா. ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா வேணும்னே வந்து இவன் கிட்ட க்ளோஸா மூவ் பண்றா. என்ன விடவும் வந்து அவ எல்லா விஷயத்திலயும் பெட்டரா உன் கண்ணுக்கு தெரியறாளா அப்படின்னு சொல்லி வேணும்னே கேட்கும் போது இவனும் என்ன சொல்றானா, ஆமா எல்லா விஷயத்திலயும் அவ உன்னை விட பெட்டர் தான் அப்படின்னு சொல்றான். அப்படியே ரெண்டு பேருமே வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவன் கண்ணுக்கு ஏதோ ஒண்ணு தெரியுது. என்னடா அது அப்படின்னு பார்த்தா இவ வந்து மொபைலை வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப இதுக்காக தான் இல்ல இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு புருஷன்கார செமையா கோவப்படுறான். உடனே ஹீரோயின் என்ன சொல்றானா, ஆமா ஸ்டார்டிங்ல அதுக்காக தான் பண்ணேன், பட் இப்ப உண்மையாவே பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறா. அதுக்கப்புறமா என்ன ரெண்டு பேரும் சும்மாவா இருக்க போறாங்க, ரெண்டு பேரும் வந்துட்டு கிச்சன்லயே ஒன்னா இருக்காங்க. இத வேற பையன் வேற பாத்துறான். பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு ரெண்டு பேரும் தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. சோ இதோடயே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இது ரெண்டு எபிசோட் தான், முடிஞ்ச அளவு நாளைக்குள்ள நம்ம முடிச்சிடலாம் இந்த டிராமாவை. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.